இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வெரி இம்பார்ட்டண்ட்டான பார்ட் பி கொஷின் கார்னாக் மேப்ஸ், அதாவது கே மேப்ஸ். A Karnack map is a visual representation, graphical method used to simplify Boolean expression and design efficient digital logic circuits. K map எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு எஃபிஷியண்ட்டான சர்க்கியூட்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு தான் K map யூஸ் பண்ணுவோம். It acts as a reordered two-dimensional truth table, allowing you to bypass complex algebraic theorems to find the minimal logic expressions. அதாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸான அல்ஜிப்ரிக் தியரம்ஸை சிம்பிள் பண்ணுறதுக்கு தான் கே மேப்ஸ் யூஸ் பண்ணுறோம். கே மேப்ஸ்லேயே நிறைய டைப்பான மேப்ஸ் இருக்குது. இது ஒன் வேரியபிள் மேப். ஒன் வேரியபிள்னால் சிங்கிள் வேரியபிள் தான் இருக்கும், ஏ டேஷ் ஏ, அதாவது ஏன்ற ஒரே வேரியபிள். இது டூ வேரியபிள் மேப். இதில் பார்த்தீங்கன்னா ஏ இருக்கும், பி இருக்கும், ஏபி. அடுத்து த்ரீ வேரியபிள் மேப். இதில் பார்த்தீங்கன்னா ஏ பிசி மூணு வேரியபிள் இருக்கும். அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபோர் வேரியபிள் மேப். இதில் பார்த்தீங்கன்னா நாலு வேரியபிள் இருக்கும், ஏபிசிடி. அடுத்து கிரே கோட் சீக்வன்ஸ். இது எப்படின்னா நம்பர் போடுறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒன் வேரியபிள் மேப்புக்கு நம்ம இந்த மாதிரி தான் நம்பர் போடணும், 0 1. அடுத்து டூ வேரியபிள் மேப்புக்கு 0 1 2 அண்ட் 3. அடுத்து த்ரீ வேரியபிள் மேப் பார்த்தீங்கன்னா 0 1, அடுத்து 2வை லாஸ்ட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் 3 போடணும். அடுத்து 4 5 6 லாஸ்ட்டாக போட்டுட்டு 7 போடணும். இது த்ரீ வேரியபிள் மேப். அடுத்து ஃபோர் வேரியபிள் மேப். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 0 1 2வை லாஸ்ட்டாக போட்டுட்டு தென் 3. அடுத்து 4 5 6 லாஸ்ட்டாக போட்டுட்டு அடுத்து 7. அடுத்து இம்பார்ட்டண்டான ஸ்டெப் என்னென்னா இந்த லைனை ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம 7ல் முடித்ததுனால இங்கே 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 8 9 10 லாஸ்ட்டாக போட்டுட்டு 11 போடணும். அடுத்து நம்ம 11ல் முடித்ததுனால விட்ட லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 12 13 14 லாஸ்ட்டாக போட்டுட்டு 15 போடணும். இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். இதை நம்ம வர ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுவோம். அடுத்து குரூப்பிங். குரூப்பிங்னா என்னென்னா இன் கார்னாக் மேப் வி கேன் குரூப் டூ அட்ஜசன்ட் ஒன்ஸ். ரிசல்டன்ட் குரூப் இஸ் கால்ட் பேர். ரெண்டு பேராக சேர்க்கறது பேர் தான் குரூப்பிங். இதில் ஃபஸ்ட்டு டூ அட்ஜசன்ட், அதாவது ரெண்டு வேல்யூவை சேர்க்கறது பேர் பேர்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள் 2 1 இருக்கிறதுனால இதை நம்ம பேர் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த மாதிரி 1 இருந்தால் இதையும் பேர் பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரி சைடில் 1 இருந்தாலும் இதை ரெண்டுத்தையும் ஒன்றா பேர் பண்ணலாம். அடுத்து 4 அட்ஜசன்ட். 4 ஒன்ஸை குவாட்னு சொல்லுவோம். இந்த குவாடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து ஒன்ஸ் இருந்தால் இதை மேப் பண்ணலாம். இந்த மாதிரி வெர்டிக்கலாக 1 இருந்தால் இதையும் மேப் பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரி 4 ஒன்ஸ் பக்கத்தில் இருந்தால் இதையும் மேப் பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரி சைடில் 2 1 இருந்தால் இந்த 2 1ஐயும் இந்த 2 1ஐயும் சேர்த்து 4ஆக மேப் பண்ணலாம். அடுத்து மேலே கீழே, மேலே 2 1 கீழே 2 1. அடுத்து இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி 4 கார்னரில் 1 இருந்தால் இதையும் நம்ம சேர்த்து ஒரே குவாட்ரண்ட்டாக மேப் பண்ணலாம். இது 1 2 3 அண்ட் 4. இது நாலுமே சேர்த்து ஒரே ஒரு குவாடாக தான் கன்சிடர் ஆகும். அடுத்து 8 இருக்கிறத ஆக்டெட்னு சொல்லுவோம். ஆக்டெட்டில் பாருங்கள் இது 4 மொத்தம் 8 1 இருக்கிறதுனால இது ஒரு ஆக்டெட். அடுத்து இந்த 8 சேர்த்தா ஒரு ஆக்டெட். அடுத்து மேலே 4 கீழே 4 இதை சேர்த்திங்கனாலும் ஒரு ஆக்டெட் கிடைக்கும். அடுத்து இதில் பாருங்கள் சைடில் இந்த சைடில் 4 1 இருக்குது, இந்த சைடில் 4 1 இருக்குது, இது ஒரு ஆக்டெட். அடுத்து இதில் பாருங்கள் மேலே ஒரு ஆக்டெட் கிடைக்குது, அடுத்து சைட்லேயும் ஒரு ஆக்டெட் கிடைக்குது, மொத்தம் 2 ஆக்டெட். இதில் பாருங்கள் இது ஒரு ஆக்டெட். அடுத்து இந்த சைடில் இருக்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணிங்கன்னா இது ஒரு ஆக்டெட். இந்த கே மேப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு ஆக்டெட்டை தான் கன்சிடர் பண்ணணும். நீங்கள் இந்த இடத்துல ஆக்டெட் இருக்கும்பொழுது நீங்கள் 4 வேரியபிளாக மேப் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு 8 பார்க்கணும், அது இல்லைன்னா தென் 4 பார்க்கணும், அது இல்லைன்னா தென் 2 பார்க்கணும். நீங்கள் எடுத்த உடனே 2 2வாக மேப் பண்ணக்கூடாது. முதல்ல 8 இருந்தால் அதை மேப் பண்ணி முடிச்சுட்டு தென் 4 இருந்தால் அதை மேப் பண்ணி முடிச்சுட்டு தென் 2 இருந்தால் அதை மேப் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கே மேப் வர ப்ராப்ளமை நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம்.